Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வீடியோ பிளேயர் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? சம்டைம்ஸ் வந்து வீடியோ பிளேயர் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லை ஓப்பன் ஆகுனாலுமே ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறப்ப ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. சரியாக உங்களால் ஒரு வீடியோ கூட ப்ளே பண்ணி பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரியான வீடியோ பிளேயர் சம்மந்தமான எந்த இஷ்யூ வந்து உங்கள் மொபைலில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோட வீடியோ பிளேயர் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஸ்டோரேஜை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா இருந்தாலுமே உங்கள் மொபைல் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து வீடியோ எதுவும் ப்ளே ஆகாது, ஸ்ட்ரக் ஆகும். இந்த மாதிரியானதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அதோட ஆப்டிமைசர் டூல் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் அப் ஒன்று கொடுத்துட்டு இல்லாட்டி பூஸ்ட் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்கள் வீடியோ பிளேயரில் உள்ள இஷ்யூ வந்து சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு ஆப்ஸ். ஸோ இதில் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த இடத்துல உங்கள் வீடியோ பிளேயர் ஆப்பையுமே வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நான் சர்ச் பண்ணல, வீடியோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் பார்ப்போம் வந்து உவாவி வீடியோ அப்படின்ற இந்த மொபைலே டிஃபால்ட்டாக ஒரு வீடியோ பிளேயர் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் தான் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் வந்து உங்கள் வீடியோ பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோ பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அப்பையும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஹை குவாலிட்டி வீடியோஸை வந்து உங்கள் மொபைலில் ப்ளே பண்ணுறப்ப வந்து உங்கள் மொபைலே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க வீடியோ பிளேயரில் வந்து அது சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீடியோ பிளேயர் ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு நல்ல வீடியோ பிளேயர் அப்படின்னு சொன்னால் எம்எக்ஸ் பிளேயர் வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து எம்எக்ஸ் பிளேயரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி விஎல்சி பிளேயர் அதையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு வீடியோலையுமே வந்து நம்மளால் வந்து ஹை குவாலிட்டி வீடியோஸை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஸ்ட்ரக் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதன் மூலமாகவே உங்களால் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைலில் வந்து வீடியோ பிளேயர் சரியாக ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட எந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.